ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். பகவதி ஸ்ரீக்கு முத்துப்புரம் மும்பை, முத்துபாபா இன் கன்னியாகுமரி. நேற்று மார்க்கெட்டு மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிறு 3 நாள் கண்டினியூஸாக லீவ் வரதுனால க்ளோஸ் ஆன லெவல்லே போய்ட்டுருக்குறாங்க. 23,532 க்ளோஸ் ஆச்சுது, 26 பாயிண்ட் டவுனில். அது மாதிரி பேங்க் நிஃப்டியே 50,173 பிலோ 200 க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் அது ஒரு 183 பாயிண்ட் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓவரால் பார்க்கும்போது இப்போ மார்க்கெட் என்னன்னு சொல்கிறேன்னா, 26,277 வியாழக்கிழமை நேற்று 14, 11, 20, 24 க்ளோஸ் ஆனது 23,484. கிட்டத்தட்ட 3000 பாயிண்ட் டவுன் ஆகிருக்கு. தட் இஸ் மோர் தென் 10% ஆஃப் ஆல் டைம் ஹை லெவல். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே ஆகஸ்ட் செப்டம்பர்லேருந்தே சொல்லிட்டேன், செப்டம்பர் அக்கௌண்ட்டில் ஹை லெவலில் மார்க்கெட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஹெவிலி செல்லிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. irrespective ஆஃப் அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்டில் போனாலும் அவங்க விற்கிறாங்க, அப் ட்ரெண்டில் போனாலும் விற்கிறாங்கன்னா எப்படின்னா, சப்போஸ் 400 பாயிண்ட் கீழே வந்துருக்கு, அப்புறம் 200 பாயிண்ட் மேலே போகும்போது கால் புட் ஸ்ப்ரெட்டில் விற்கிறாங்க. கால் ஸ்ப்ரெட் புட் அப்படின்னா என்னன்னா, 200 பாயிண்ட் மேலே போய்ச்சா காலில் ஷார்ட்டிங் பண்ணுறாங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸு. அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு எப்படின்னா, என்ன ரேட்டில் இப்போ கரண்ட் ரேட் என்ன இருக்கோ அதுக்கு மேலே ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும். புட்டு வாங்குவாங்க, கரண்ட் ப்ரைஸ் என்ன இருக்கோ அது ஒரு 200 பாயிண்ட் கீழே. ஆக 400 ரூபா டிஃப்ரென்ஸில் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு ஸ்ப்ரெட் இருக்கும். மேலே போக போக கால் ஷார்ட் பண்ணுறாங்க, புட்டு அப்படியே வச்சுடுவாங்க. இதுக்கு வேணால் மார்ஜின் கம்மியாக இருக்கும். எவ்வளவு கால் ஷார்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோ புட்டு இதில் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆக கன்சல்டேட்டட் க்ளோசிங்கை டெய்லியில் பார்க்கும்போது ரெட்டில் க்ளோஸ் இருந்தால் இன்றைக்கி வாங்கி இன்றைக்கி முடிச்சிடுறாங்க. க்ரீனில் க்ளோஸ் ஆகிருந்தால் கன்சல்டேட் ஹையர் லெவலில் லோயர் லெவலில் கன்சல்ட் பண்ணுறாங்க, ஹையர் லெவலில் ஷார்ட் பண்ணுறாங்க. அதே தான் வீக்லி பார்க்கும்போது கடந்த 2, 3, 4 வாரமாக மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு வீக் ஆன் வீக் பேசிஸில், அதை பார்க்கும்போது கண்டினியூஸாக 7 வாரம் முடிஞ்சு 6 வாரம் முடிஞ்சு இப்போ 7வது வாரமும் முடிஞ்சாச்சு. 7 வாரமும் 26,277 இன்றைக்கி க்ளோசிங் 23,532 கேஷ் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. லோயர் ஹை லோயர் டாப் பேட்டர்னில் 7 வாரமும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி அப்படி இல்லை. அது நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணுது. வர நவம்பர் 20ஆம் தேதி ஏற்கனவே ஒரு வாரம் முடிஞ்சாச்சு. இனிமேல் ஃபைனல் செட்டில்மெண்ட்டு தான், வீக்லி ஆப்ஷன் செட்டில்மெண்ட் கிடையாது, எக்ஸப்ட் நிஃப்டி 50. ஓவரால் நிஃப்டி என்னன்னாக்கி 52,600 51,600 ஒரு 1000 பாயிண்ட். அதுக்கு மேலே 51,700 50,700 2வது 1000 பாயிண்ட். ஓவரால் 50,760 51,760 52,760 இந்த 3 ரேஞ்சுக்குள்ளே தான். அதுக்கு மேலே ஆல் டைம் ஹை லெவல் 54,460 கிட்டத்தட்ட எலெக்ஷன் முடிஞ்சுது. ட்ரம்ப் வந்தாச்சு. இப்போ எப்படி போகும் என்னங்கிறது யாரும் எதுவும் கணிக்க முடியாது. இந்த 4 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது ட்ரம்ப். 2வது நவம்பர் 7 மகாராஷ்டிரா எலெக்ஷன் இருக்குது, அசம்பிளி எலெக்ஷன். சிவசேனா உத்தவ் தாக்கரே காங்கிரஸ், சரத்பவார் காங்கிரஸ் அண்ட் அலையன்ஸ் ஒரு பக்கம், பிஜேபி அவங்க அலையன்ஸ் என்டிஏ இன்னொரு பக்கம். இப்போ யார் ஜெயிப்பாங்க என்னங்கிறத சொல்ல முடியாது. ஹரியானாவில் முதல்ல காங்கிரஸ் தான் அலையன்ஸ், இந்திய அலையன்ஸ் தான் ஜெயிக்கும் அப்படின்னாங்க. 103, 104, 106 சீட்டு இருந்தாங்க. கடைசியில் ஆஃப்டர்நூனில் பார்க்கும்போது எவ்ரிதிங் டாப் டு டாப் டவுன். மகாராஷ்டிராவில் என்ன நடக்குன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அதனால் 3 நாள் லீவ் இருக்கனால மண்டே மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறது எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்.
ஓவரால் பார்க்கும்போது வீக்லி கன்சல்டேட்டட் க்ளோசிங் சார்ட் 7வது வாரம் க்ளோஸ் ஆகிருக்கு. 7, 9, 13 இந்த மாதிரி 3 டேர்மில் அது வந்து ஸ்ப்ளிட் ஆகும். 7 முடிஞ்சாலும் 8, 9, 10 அப்புறம் 11, 12, 13 இன்னொரு 6 வாரம் கண்டினியூவாக கீழே வருதோன்னு நினைக்கிறேன். இதுக்கு இடையில் நான் கொடுத்துருக்குறேன். வியாழக்கிழமை கொடுத்துருந்தேன். இன்றைக்கி மார்க்கெட் லீவு. 23,484 இன்றைக்கி லோவில் வந்து மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 530 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 28 நவம்பர் சீரீஸ் செட்டில்மெண்ட் நிஃப்டி ஒவ்வொரு நாளும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் 23,420, 360, 240, 190, 23,105 ஃபைனல் இன்ட்ராடே மேபி 22,960 வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அது என்ன எப்படிங்கிறத அப்புறமா பார்க்கலாம். 440, 340, 240, 290, 23,105 இன்ட்ராடேயில் ஹிட் ஆகும். அது ஹிட் ஆனால் நெட் 22,960 வரும் சான்சஸ் நிறைய இருக்குது. அந்த பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 50,180 50,200 க்ளோஸாக இருக்குது. மேலே மேக்சிமம் அது வந்து 52,200 கீழே வந்து 49,800 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு 2,000 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே தான் மூவ்மெண்ட் இருக்கு. வியாழக்கிழமை 50, 188, 50,200 க்ளோஸாக இருக்குது. மேலே ஈஸியாக ஒரு 1000 பாயிண்ட் போகும். ஆனால் 51,670, 760 வரும்போதே ஷார்ட் அடிக்க ரெடியாக தயார் பண்ணிடுவாங்க. 52, 500 பாயிண்ட் மேலே போனாலும் பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி ஆப்ஷன் கிடையாது. வீக்லி ஞாபகத்தில் வச்சுடுங்க. பண்ணிட்டு கீழே வரும்போது என்னைக்குனாலும் ஸ்கோர் பண்ணலாம். மேலே வந்து 52,200க்கு மேலே தம் கிடையாது. கீழே வந்து 50,100, 50,200 இந்த ரேஞ்சு தான். இன்ட்ராடேல 49,800 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ டேக் கேர் ஆஃப். இது 3வது வாரம் சரி, 4வது வாரம் சரி, 3வது வாரம் க்ளோஸ் ஆகிற பட்சத்து தான் 22,960க்கு கீழே போகுமா போகாதாங்கிற முடிவு பண்ண முடியும். நான் சொன்னேன் வந்து அதெல்லாம் கிடையாது. பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், சொல்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், கையை வச்சா சுட்டுரும். அதை ஞாபகம் வச்சுடுங்க. 3வது வாரம் இந்த வாரத்தை விட கீழே தான் க்ளோஸ் ஆகும். ஏன்னா 7 வாரம் முடிஞ்சிருக்கு நிஃப்டி. 7, 8, 9, 10 4 வாரம் டவுன். ஏன்னா 6 முடிஞ்சதுக்கப்புறம் 7 வந்தாச்சு. 11, 12, 13 அடுத்த 3 டோட்டல் வந்து 13 வாரம் கண்டினியூவாக கீழே வந்தால் கரெக்ஷன் 12 to 13% வரும் வீக் ஆன் வீக் பேசிஸ். ஸோ வர வெள்ளிக்கிழமை 3வது வாரம் எப்படி க்ளோஸ் ஆகிறத வச்சு ஃபர்தர் டிசிஷன் எடுக்க முடியும். அதே இடத்துல பேங்க் நிஃப்டி சொல்லியாச்சு. 49,800 பாட்டம் சைட், 52,200, 300 டாப் சைட். இன் பிட்வீன் 51,700, 50,700 இந்த ரெண்டுக்குள்ள தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். வேற எங்கேயும் போகாது. ஓகே, இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து தான். பவர்ஃபுல் ஆக்ஷன் அனலிசிஸ் for my experience, data analysis given this target, nothing else. Take care of your long and short position with the proper stop loss. 1. Second, we are not registered analyst advisor with SEBI. No, we are not registered. Third, please subscribe and enjoy free technical analysis, fully loaded technical analysis only. Thank you.